உலகை சுற்றும் அயலான்கள். ஸ்பீக்கர் சொல்லுங்க ரேடியோ. இந்த 2 விரல்ல ஒன்று தொடுங்க. என்ன ரேடியோ, ரீயூனியனா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபேவலே கொண்டாட போறோம் நாம. ரீயூனியன் பண்ண நான் கலைஞானி, இவர் ஸ்டைல் ஜீனி தானே. சும்மா இரு ஸ்பீக்கர். நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நான் ஸ்டைல் ஜீனி தாம்மா. சரிங்க, மைக்ல கேமரா கிரக பிஆரே. காடா நாடா, அதை சரி சொல்லுங்க. நாடு. ஏன் நாடு? காட்டிலே தானே இருக்கோம், ஒரு மாற்றத்துக்காக நாட்டுக்குள்ள போலான்னு தான். அப்போ வீடுகள்ல இருக்க விலங்கு பத்தி ஏதாச்சும் இன்னைக்கு சொல்லுவோமா? ஓகே, சொல்லிட்டா போச்சு. அடிப்பட்டா வரும் வலி, காடுன்னு வந்துட்டா புலி, வீடுன்னு வந்துட்டா அது என்னைக்குமே எலி. ஓகே, உனக்கு ஒரு 2 பாயிண்ட் கொஸ்டின். மனிதர்களோட பரிசோதனை பொருளாக எலி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பாலூட்டி. அது போலவே மனிதர்களோட டிஎன்ஏயும் எலியோட டிஎன்ஏயும் கிட்டத்தட்ட 90% பொருந்தி போகும். உடல் ரீதியாக மட்டுமே இல்லாம உளவியல் ரீதியாக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அனுதாபம், ஒரு அடிக்ஷனுக்கு கூட எலிகள் ஆளாகுது. கிட்டத்தட்ட மனிதர்களுக்கும் எலிகளுக்குமான மருத்துவ பரிசோதனை ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனா எலிகளோட வளர்ச்சி மனிதர்களை விட வேகமானதாக இருக்கும். ஒரு எலி ஒரே வருஷத்துல 40 - 45 குட்டிகள் வரைக்குமே போடும். மனுஷங்க 60-70 வருஷம் வாழ்ற மாதிரி இல்லாம 2-3 வருஷம்தான் இந்த எலிகள் வாழும். ஒரு மருந்தோட சைடு எஃபெக்ட் அடுத்த தலைமுறையை எப்படி பாதிக்குதுன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் எலிகள் மீதே பரிசோதனைகள் நடத்தப்படுது. அதுக்கான இருப்பிடம், உணவு, அதை வாங்க கூட பெருசா செலவாகாது. அதனால எலியை உபயோகிக்கிறது ரொம்ப சுலபம். டிஎன்ஏ ஒத்து போகுது, செலவு குறைவு, விரிவான இனப்பெருக்கம்னு எலி கொடுக்கிற சலுகை அதிகமா இருக்கிறதுனால அது மேல மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுது. எலிகளுக்கு ஒர்க் அவுட் ஆனா அடுத்து குரங்கு, அப்புறம் மனிதர்கள் தான். ஆக மைக்ல கேமரா கிரகத்துல இருக்க மக்கள் எல்லாருக்குமே நாங்க 2 பேர் கூட ஒரு வகையில எலிதான். ஏன் ஸ்பீக்கர் அப்படி சொல்ற? ஏடா, பூமி நமக்கு உகந்த கிரகமானு நம்மள வச்சு தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அப்போ நாம தானே எலி. அப்படிலாம் நினைக்க கூடாது ஸ்பீக்கர். நம்ம தான் சரியாக வேலை செய்வோன்னு நம்மள நம்பி கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சுப்போம். இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? நம்ம மக்கள் ஒரு தெளிவான மனநிலையில ஆபத்து இல்லாம அறிவோட இருக்கணும்னு தானே கடமையை செய் ஸ்பீக்கர். உலகை சுற்றும் அயலான்கள்.